என்னடா இவங்க saree தருவாங்கன்னு சொல்லிட்டு gift-ஆ தருவாங்கன்னு ஆர்டர் போட்டோம். ஆனா வந்து மெசேஜும் உடனே ரிப்ளை பண்ண மாட்றாங்க. இது உண்மைதானா பொய் தானா ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் இருக்கும் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் நாம வந்து ப்ராடக்ட் எப்படி டிஸ்பேச் பண்றோம்னு சொல்லிட்டு. நியூ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சாரிக்காகவும் அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ புதுசா பார்த்தும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக saree வந்து நான் 3வது பேட்ச் வந்து வாங்கியிருக்கேன். இறங்கிடுச்சு. ஆனா டிஸ்பேச் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க ஆர்டர் போட்டது நாங்க கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருப்போம் யுவர் ஆர்டர் புக்குடுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ டிஸ்பேச் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து கொரியர் சைட்லயும் வந்து ஃப்ரைடேவோட டெலிவரி வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன்ட்டாங்க. நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கறதால அது ஹப்ல போய் ஸ்டோர் ஆச்சுன்னா எலி கடிக்கிற பிரச்சனை இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி டேட் சீக்கிரத்தில் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பா வந்து நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். தீபாவளிக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த சீர்வரிசை தட்டு கிடைக்கலனாலும் தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இந்த புடவை வந்து நீங்க கட்டிக்கோங்க. இதை விட வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க யாரும் பயப்பட வேணாம். உங்களோட பணம் அதுக்கான ப்ராடக்ட் நாங்க கண்டிப்பா வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மெசேஜ்ல வந்து நீங்க அனுப்புவீங்களா இல்லையா, நீங்க ரொட்டீனா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நாங்க அந்த மெசேஜ் பார்க்கறதா டிஸ்பேச் பண்றதா எங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. உங்களுக்கு பயம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோம். பிஃபோர் தீபாவளி இல்லைன்னா ஆஃப்டர் தீபாவளி கண்டிப்பா நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோம். நம்பிக்கையோட இருங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.